அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதன்படி திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் மின்கட்டண உயர்வானது வெளியாகிறது, மின்வெட்டால் மக்கள் அவதிப்படுகிறார்கள். 2022 உள்ளாட்சி தேர்தல் வெற்றிக்கு பிறகு சொத்து வரியை உயர்த்திய திமுக அரசு தொடர்ந்து 3வது முறையாக மின்கட்டணத்தை உயர்த்தி இருப்பதாக அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லதா. வணக்கம் லதா. இபிஎஸ் தரப்பிலிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கும் விவரங்கள் என்ன? வணக்கம். மின் கட்டண உயர்வுக்கு எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில பார்த்தோம் அப்படின்னா, தமிழக மக்களினுடைய சுமையை குறைக்க 100 யூனிட் விலையில்லா மின்சாரத்தை கடந்த அதிமுக ஆட்சியில் வழங்கினோம். ஆனால் இந்த பலனை கூட ஏழை எளிய நடுத்தர மக்கள் அனுபவிக்க கூடாது என்ற எண்ணத்தில் திமுக அரசு மின் கட்டணத்தை உயர்த்தி இருப்பதாக அவர் அந்த கண்டன அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் எந்தெந்த விலை உயர்வுகள் எல்லாம் ஏற்பட்டு இருக்கிறது, எந்தெந்த காலகட்டங்களில் விலை உயர்வு ஏற்பட்டு இருக்கிறது என்பது தொடர்பாக ஒரு லிஸ்டையே அவர் அதில் போட்டிருக்கிறார். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா, பிப்ரவரி 2022 ஆண்டு உள்ளாட்சி தேர்தல் வெற்றிக்கு பிறகு திமுக அரசு தமிழக மக்களுக்கு அளித்த பரிசு சொத்து வரி உயர்வு, குப்பை வரி உயர்வு, குடிநீர் கட்டண உயர்வு என்ற பல வரி உயர்வுகள் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, குழந்தைகள் முதல் மூத்த குடிமக்கள் மற்றும் உடல் நலம் பாதிக்கப்பட்டோர் வரை அனைவரையும் பாதிப்புக்குள்ளாக்கும் வகையில் திமுக அரசு அளித்த பரிசு பலமுறை பால் பொருட்களின் விலை உயர்வு என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் 2022 ஆண்டு செப்டம்பர் முதல் மின் கட்டண உயர்வு என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து 2023 ஆண்டு செப்டம்பரில் 2ஆம் முறையாக மின்கட்டண உயர்வு என்றும், இதன் காரணமாக விசைத்தறி, சிறு குறு தொழில் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் வீட்டு இணைப்பில் பொதுவான பயன்பாட்டாளர்கள் பாதிப்படைந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 39க்கு 39 தமிழகத்தில் 39 இடங்களையும் பெற்ற இருமாப்பில் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் முடிந்தவுடன் நேற்று முதல் தமிழக மக்களின் நெற்றியில் பட்டை நாமத்தை போட்டு 3வது முறையாக 5% மின்கட்டண உயர்வை திமுக அரசு உயர்த்தி இருப்பதாக தனது அறிக்கையில் தெரிவித்து இருக்கிறார். முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா, விண்ணை முட்டும் விலைவாசி உயர்வாலும் 2024 ஏப்ரல் மாதம் முதல் நியாய விலை கடைகளில் சமையல் எண்ணெய், பருப்பு போன்றவைகளை வழங்காமலும் மக்கள் துன்புறுத்தலுக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய இந்த அரசு 3வது முறையாக மின்கட்டண உயர்வு என்ற ஒரு பேரிடியை தமிழக மக்களினுடைய தலையில் இறக்கி இருப்பது கடும் கண்டனத்துக்குரியது என்றும் அந்த அறிக்கையில் முன்வைத்து இருக்கிறார். மேலும் பார்த்தோம் அப்படின்னா, கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் மின் கட்டணத்தை உயர்த்த ஆலோசிக்கப்பட்ட பொழுது மின்சாரத்தை தொட்டாலே ஷாக்கடிக்கும், ஆனால் மின் கட்டணத்தை கேட்டாலே ஷாக்கடிக்குது என்ற வசனத்தை தற்போதைய முதலமைச்சர் அப்பொழுது பேசியிருப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, சொன்னதை செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் என்ற வசனத்தை பேசிய தற்போதைய முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தவுடன் மின் கட்டணத்தை உயர்த்தி சொல்லாததையும் செய்துவிட்டார் என்று அந்த விமர்சனத்தை முன்வைத்து இருக்கிறார். மேலும் பார்த்தோம்னா, ஆட்சிக்கு வந்தவுடன் மாதம் ஒரு முறை மின் கட்டணத்தை கணக்கிடுவோம் என்று சொன்னதை இந்த அரசு நிறைவேற்றியதா என்ற கேள்வியையும் அவர் முன்வைத்து இருக்கிறார். மேலும் உங்கள் நிர்வாக திறமையின்மையின் சுமையை மக்கள் தலையில் திணிப்பது அநியாயம் என்றும், மக்களை வாட்டி வதைப்பதை அரசு திமுக அரசினுடைய வாடிக்கை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா, மக்களுக்கு தேவையில்லாமல் வரி மற்றும் கட்டண சுமையை ஏற்றும் போதெல்லாம் அதனை ஒப்பீடு செய்ய தங்களுக்கு வசதியாக இதர மாநிலங்களையும் திமுக அரசு துணைக்கு அழைத்துக் கொள்கிறது என்றும், தமிழகத்தில் ஆட்சி செய்யத்தான் மக்கள் வாக்களித்தார்களே தவிர மற்ற மாநிலங்களை ஒப்பீடு செய்து வரி சுமையை தமிழக மக்கள் தலையில் கட்டுவதற்கல்ல என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் விலைவாசி உயர்வு, வரி உயர்வு போன்றவைகளால் மக்கள் கோபம் எரிமலையை வெடிப்பதற்கு முன்பு பொது பயன்பாட்டிற்கான மின்கட்டண உயர்வையும் விசைத்தறி மற்றும் சிறு குறு தொழில் நிறுவனங்களின் வேண்டுகோளை ஏற்று மின்கட்டண உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று அதிமுக சார்பில் வலியுறுத்துவதாகவும் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் நம்மை கேள்வி கேட்க யாருக்கும் உரிமை இல்லை என்ற மமதையில் முதலமைச்சர் செயல்படுவாரையானால் கொதிப்படைந்துள்ள தமிழக மக்கள் திமுக அரசுக்கு தக்க பாடத்தை புகட்டுவார்கள் என்றும் கூட அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்.
அறிக்கை தொடர்பான விரிவான விவரங்களுக்கு நன்றி லதா.